18 மேஜர் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நாங்கள் வந்து ஏப்ரல் 1லேருந்து வளைகுடா நாடுகளில் உள்ளதை வந்து நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இன்னைக்கு வந்து ஈரான் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எங்கள் மேலே இவ்வளோ தாக்குதல் நடத்தும் போது நீங்கள் உங்கள் கம்பெனிஸ் வந்து வளைகுடாவில் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நான் தாக்குதல் நடத்த போகிறோம் ஏப்ரல் 1லேருந்து அப்படி அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து இந்த கம்பெனிஸ் ஃபுல்லாகவே ஆரக்கல், போயிங், ஹெச்பி, இன்டெல் இது பூரா அமெரிக்கன் கம்பெனிஸ் அங்கே இருக்குது. அதை ஃபுல்லாக நாங்கள் தாக்க போகிறோம்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ ரஷ்யாவில் உள்ள செச்சனியான ஒரு இண்டிபெண்ட், அதாவது ரஷ்யா கண்ட்ரோல் தான், ஆனால் அந்த பகுதி செச்சனியா அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிபெண்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவு தருவோம், அமெரிக்கா வந்து தரைப்படை தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஈரானுக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரே. அந்த ஆனால் வந்து ரஷ்யா கண்ட்ரோல் இண்டிபெண்ட் நேஷன் வச்சுங்களேன், இண்டிபெண்ட் நேஷன் அண்டர் த ரஷ்யா கண்ட்ரோல். அவங்க வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஈரானுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செச்சனியா நாடு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு குவைத்தில் உள்ள அங்கே போர்ட்டில் நின்றுட்டு இருந்த ஒரு கப்பல் மேலே வந்து ஈரான் வந்து ஏவுகணை அனுப்பிட்டாங்க. அனுப்பி அந்த டேங்க், அந்த கப்பலில் உள்ள ஃபுல் டேங்க்மா குரூடாயில் இருந்தது. இந்த ஏவுகணை போய் அங்கே தாக்குறதுனால அந்த கப்பல் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு குரூடாயில நாசமாகி ரொம்ப ஒன்றுனா போயிடுச்சு. அந்த கப்பல் தான் இந்த கப்பல். இது வந்து குவைத்தில் இங்கே வரல, அதை கொண்டு போட்டு பயங்கரமாக சேதமாகிடுச்சு. இது குவைத்து போர்ட்டில் நடந்தது. இன்னைக்கு நடந்த ஏவுகணை தாக்குதல், ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல். அந்த ஆயில் டேங்கில் ஏவுகணை போட்டதுனால ஃபுல்லாக தீயறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது குவைத்து பக்கத்தில் வந்து ஃபுல் டேங்கில் ஆயில் இருந்ததான். ஏவுகணை அனுப்பி இங்கே ஈரான் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. இது 88வது வேவ். இன்னைக்கு ஈரான் வந்து அமெரிக்கா தளங்கள், இஸ்ரேலு, இப்போ வளைகுடா நாடுகள்லாம் வந்து ஏவுகணை மூலயமா அழிச்ச இந்த வீடியோ இன்னைக்கு நடந்ததான். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து ஏவுகணை மூலம் பயங்கரமாக தீ புலம்பாக இருக்குது பாருங்களேன். பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. ஈராக்கு, யுஏஇ, அப்புறம் பஹ்ரைன், இந்த மாதிரி பெரிய பெரிய பக்கத்தில் உள்ள நாடுகளை பூரா ஏவுகணை மூலமா இன்னைக்கு ஈரான் தாக்கியிருக்காங்க. அந்த இதுதான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன அப்படின்னா, இத்தாலி வந்து அங்கே உள்ள ஏவுதளத்தை வந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், எங்கள் ஏவுதளத்திலிருந்து ஈரான் அடிக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி முக்கியமான நேட்டோ இத்தாலி அறிவிச்சிருக்காங்க. அதை தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க தான் இத்தாலி பிரைம் மினிஸ்டர். இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் அமெரிக்கா எங்கள் ஏவுதளத்துலேருந்து போய் ஈரான் அடிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரான் வான்ஸ் இட் வில் டார்கெட் யூஎஸ் டெக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் 1. நாங்கள் ஏப்ரல் 1லேருந்து கூகுள், ஆப்பிள் இந்த கம்பெனியெல்லாம் வளைகுடா நாடுகளில் இருக்குது, மைக்ரோசாஃப்ட், இதெல்லாம் நாங்கள் வந்து ஏவுகணை மூலமாக தாக்க போகிறோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து நடக்கும். ஏன் பாருங்களேன், யுஎஸ் ஈரான் வார் காஸ்ட் ட்ராக்கர் ஒரு செகண்டுக்கு $10,300 செலவாகுதான். ஒரு செகண்டுக்கு $10,300 காஸ்டாக ஒரு மணி நேரத்துக்கு $37 மில்லியன். இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு செலவு அவ்வளோ செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், குரூஸ் மிஷேல் வந்து 320 மில்லியன் பெர் டே. இது வந்து அவ்வளவு செலவாகிட்டு இருக்கு. ஒரு செகண்டுக்கு $10,300. ஒரு டாலர்னு அப்ராக்சிமேட்டாக 100 ரூபா வச்சுருங்க. 95 ரூபா 93 ரூபா பேருக்கு 100 ரூபா இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டாங்க.
ஸோ அவர் ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டர் சோர்டிஸ் பாம்பர் ஒவ்வொன்றும் ஏவுகணை கூட அடிக்கிறாங்க இல்லையா, அதனுடைய ரேட்லாம் என்ன, இந்த கப்பல் கேரியர் ஸ்ட்ரைக் கிரவுண்ட்ஸ் $155 மில்லியன் பெர் டே ஒரு நாளைக்கு செலவாகுதான். இது வந்து மிசைல் டிஃபென்ஸ் தாட் பேட்ரியாட்டிக் பேட்டரிஸ் பெர் டேக்கு $95 மில்லியன். பர்சனல் லாஜிஸ்டிக்ஸ் $30 மில்லியன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ஹவருக்கும் எவ்வளோ ரூபா செலவழிது, ஏகப்பட்ட ரூபா செலவழினால யூஎஸ்ஏனால அதனால் தாங்க முடியலை. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளைகுடா நாடுகள்கிட்ட நாங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் சண்டை போட்டோம், அதனால் இந்த ரூபாயில நீங்கள் திருப்பி தர மாதிரி பாருங்கள் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் போட்டிருக்காங்க. இது வந்து ஈராக்கில் உள்ள அமெரிக்கா யூனிவர்சிட்டியை வந்து ஈரான் வந்து ஏவுகணை மூலம் தாக்கிய வீடியோ தான் இது. ஏன்னா ஆல்ரெடி ஈரானில் உள்ள யூனிவர்சிட்டியை அமெரிக்கா வந்து ஏவுகணை மூலம் தாக்குனாங்களாம். அதற்கு பதிலடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க இன்னைக்கு ஈராக்கில் உள்ள அமெரிக்கன் யூனிவர்சிட்டியை வந்து ஈரான் ஏவுகணை மூலமாக தாக்கியிருக்கு. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, ஈரான்ஸ் IRGC claims to have struck USS Abraham Lincoln with ballistic missiles lie. இந்த என்ன சொல்றாங்க, ஈரான் வந்து IRGC இல்லையா, அவங்க ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் மிசைல் மூலமாக ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லி ஒரு போர் கப்பல் இருக்குது, பெரிய போர் கப்பல், அந்த கப்பல் அமெரிக்க கப்பலை நாங்கள் வந்து மிசைல் மூலமாக அடித்தோம், ஏவுகணை மூலம் தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொய் அப்படின்னு சொல்லி யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்கு. இந்த லிங்கன் வாஸ் நாட் ஹிட், வந்து அடிக்க முடியல அவங்களால. இந்த மிசைல் லான்ச் டிட் நாட் ஈவன் கம் டு க்ளோஸ். அந்த போர் கப்பல் இருக்குல்ல ஆப்ரஹாம் லிங்கன், அந்த போர் கப்பல் பக்கத்தில் கூட வரல அப்படின்னு இருக்காங்க. The Lincoln continues to launch aircraft in support of CENTCOM's relentless campaign to defend the American people by eliminating threat from the Iranian regime. அதாவது அமெரிக்கன் பீப்புளுக்காக பண்ணாங்க, அமெரிக்கா பீப்புள் அங்கே இருக்கான், அவங்களுக்காக வந்து பாதுகாப்பு பண்ணுறோம், அதனால யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்து அவங்க தாக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மார்ச் 31 நடந்த ஈராக் போரில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் நண்பர்களே, நான் மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரோ டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.